திரு ஜெகதீஸ்வரன், சி.வி. சண்முகம் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் 4ஆம் தேதி வெளியாகுது. 5ஆம் தேதியே எடப்பாடி கே பழனிசாமி திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி விட்டார். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உச்சகட்ட மனநிலைமைக்கு போனதற்கு பிறகுதான் அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டி தற்போதைய சூழல் குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்தோம் அப்படின்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முக்கிய கேள்வி என்பது, அதிமுகவிலிருந்து வெளியிலே அனுப்பப்பட்டவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் அது அதிமுகவிற்கான ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அவர்களை சேர்க்க மறுக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவினுடைய எதிரியாக பார்க்கக்கூடிய திமுகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்ற ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்றால் இது எடப்பாடி கே பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்றத ஒரு பெரிய கேள்வி அமையும். உண்மையிலே நோக்கம் என்ன? நீங்க சொன்னதுல சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னைக்கு அதை சொல்றாரு. புரியாத இன்னும் சில கேள்விகள், இன்னும் விடை தெரியாத பல கேள்விகள் இன்னுமே இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் ரெட்டையில ஜெயித்தவர்கள் எதற்காக போய் ரெசார்ட்ல தங்கினாங்க? புதுச்சேரியில போய் தங்கினாங்க. புதுச்சேரி அன்பழகன் அவர் வந்து சொன்னாரு, சென்னையில வெயில் அதிகமா இருக்கு, அதனால இங்க வந்து குளிர்னு சொல்லி இங்க வந்து தங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. 2 நாட்கள் தங்கினார்கள். 2வது நாள் எடப்பாடி பழனிசாமி போய் போனாரு. அதற்கு பிறகு சில செய்திகள் கசிந்தது, நல்ல செய்தி வரும் சொல்லி சொன்னாங்க. லீமா ரோஸ் திடீர்னு பேட்டி கொடுத்தாங்க. இந்த கட்சியில இதுக்கு முன்ன பின்ன தொடர்புலாத லீமா ரோஸ் வந்து இப்போ லால்குடி எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க பேட்டி கொடுத்தாங்க. விஜய் எங்கள் தலைமை ஏற்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார், விஜய் எங்கள் தலைமை ஏற்க வேண்டும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நாங்கள் தாவே கூட நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லி அவர்கள் சொன்னாங்க. 7ஆம் தேதி முதல் முறையாக இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்பதாக இருந்தது. அதற்கு கடுமையான பிரயத்தனத்தை செங்கோட்டையர்கள் செய்கின்றார். சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு குரூப் வந்து உடைச்சிட்டு வந்து அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்துக்கலாம், இப்பக்கு எப்படியாவது நீங்க பதவியேற்க வச்சிருங்க, ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து அவங்க அதை நிரூபிச்சுக்க என்ன வேலை செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுக்கிறோம், நாங்க வந்து வாக் அவுட் பண்ணிடுறோம் இப்படின்னு செய்திகள் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எடப்பாடி தலைமையிலேயோ இல்ல சி.வி. சண்முகம் தலைமையிலேயோ யார் சொல்வது உண்மைங்கிறதே பெரிய குழப்பமாக இருக்கிறது. நம்மள கூட விட்டுருங்க, உண்மையிலே யார் தெரியுமா ரொம்ப பாவம்? இந்த வாக்காளர்கள் அதிமுகவிற்காக இரட்டை இலக்கிற்காக வாக்களித்த 1,04,00,000 வாக்காளர்கள், கூட்டணியாக வாக்களித்த 1,34,00,000 வாக்காளர்கள், அவங்கள எதற்காக வாக்களிச்சாங்க? ஸ்டாலின் அரசாங்கம் போகணும், எடப்பாடி பழனிசாமி வரணும், இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தது. கரெக்டா? சரி, இங்க வந்து வேற ஒண்ணு நடந்துருச்சு. ஆனா இது யாராவது இல்ல நீங்க வந்து எப்படியாவது ஆட்சி அமைச்சிருங்க, அது திமுக கூட்டணியில் வந்தா கூட பரவாயில்ல, திமுக அவுட் சைட் சப்போர்ட் எடுத்துட்டு கூட வாழ்க்கை நீங்க வந்து முதலமைச்சர் சொன்னாங்களா? அதே நேரத்தில் நீங்கள் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை உடனடியாக ஓடி போய் நீங்க உடனடியாக ஆதரவு கொடுத்துருங்க, அது வந்து கொரோனா உத்தரவு அதெல்லாம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க அவரோட ஆட்சியை காப்பதற்கான வேலை செய்யுங்க, நீங்க அதனால உடஞ்சு போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இந்த 2 தரப்புமே இன்னும் சொல்ல போனால் பல உண்மைகளை இன்னுமே மறைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க பார்க்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை நீங்க வந்து டிஎம்கே சப்போர்ட்டோட அவர் வந்து சிஎம் ஆகிறாரு, வெளியில இருந்து திமுக ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, சட்டத்துறை அமைச்சராக சி.வி. சண்முகம் வந்திருப்பாரு. இதுல என்ன குழப்பம் இருக்கிறது? அவர் இப்ப என்ன எதுக்கு நல்ல ஒரு விஷயம் போட்டாருங்கிறது நமக்கு புரியல. திமுக சப்போர்ட்னால தான் வரல, சரி ஓகே. அதற்கு பிறகு திரும்ப முதலமைச்சரானது நாங்க ஏத்துக்கிட்டோம் சொல்லி சொல்றாரு. அது எங்க இந்த கதைகள் எல்லாமே வந்து இது பூச்சொற்றும் கதைகளாகத்தான் இருக்கின்றது. எல்லோருக்கும் பதவி ஆசை இருக்கிறது, எல்லோருக்கும் வந்து எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போகணும்னு இருக்குது. எங்கேயோ சிக்கல் ஏற்பட்டிருக்காங்க. எந்த சிக்கல் அப்படிங்கறத, ஏன்னா திருமாவளவன் அவர்களும் மாத்தி பேசுறாரு. திடீர்னு ஒரு நாள் ஒண்ணு பேசுறாரு, அடுத்த நாள் ஒண்ணு பேசுறாரு, டீடைலா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் இதெல்லாமே வதந்தி அவரே மாத்தி பேசுறாரு. கம்யூனிஸ்ட் பேபி அவர்கள் ஒளிப்படை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு, அடுத்த நாள் அது வதந்தின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த மர்ம முடிச்சுகள் எல்லாம் பெரிய நாவல் மாதிரி, ஒரு பெரிய த்ரில்லர் மாதிரி நடந்துட்டு இருக்கே தவிர உண்மையில் நடந்தது என்ன? ஆனா யாரும் உண்மையா இல்லைங்கிற மட்டும் உண்மை. யாருமே வந்து மக்களுக்கோ இல்லை வாக்களித்த வாக்காளருக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறது மட்டுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. நீங்கள் வந்து நீங்க சொன்னீங்க 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. 5ஆம் தேதி இன்னும் சொல்லப்போனா இப்ப வந்து திமுக தரப்புல அவங்க ஆய்வு பண்றேன்னு பல விஷயங்களை சொல்லி சொல்றாங்க. ஆனால் ஒரு விஷயம், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, நான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்கின்றேன். அவங்க ஒரு குழு எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த குழு வந்து எவ்வளவு ரிசல்ட் எல்லாம் சொல்ல போறாங்க, உண்மையை சொல்லுவாங்களா உண்மையை சொல்ல மாட்டாங்களா, எல்லாத்தையும் தலையில கொண்டு போய் இன்ஸ்டாகிராம் தலையில எழுதிடுவாங்களாங்கிற தெரியல, அது வேற விஷயம், அதை விட்டுருவோம் நம்ம. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கேன் ஏன் சொல்ல தயங்குகிறார் பெரிய கேள்வி. அது செஞ்சிருக்கணும்ல. 47 சீட்டு ஜெயிச்சிட்டோம் பாருங்க, ஏன் தலைமை ஜெயிச்சு 40 சீட்டு ஜெயிச்சிட்டீங்க சார். மீதியெல்லாம் தோத்தது உங்க தலைமை தானே தோத்துருக்கு. இப்ப முன்னாடி கூட ஓபிஎஸ் நாங்களும் சேர்ந்து இருந்தா அதனால ஓபிஎஸ் தலையில பாதி கட்டுங்க, என் தலையில பாதி கட்டுங்க கூட நீங்க சொல்லலாம். இன்னைக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ணீங்க. அது வந்து ரொம்ப பெருமையா சொன்னீங்க. 2 முறை எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் சென்ற ஒரே தலைவர் சொல்லி சொன்னீங்க. அப்ப அந்த தோல்விக்கு நீங்கள் தானே காரணம். அது ஏன் பொறுப்பேற்க நீங்கள் தயங்குகிறீர்கள்? 5ஆம் தேதி யாரும் சொல்வதற்கு முன்னாடியே நான் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறேன், நான் செயற்குழு கூட்டத்தை கூட்டுறேன், இதை கூட்டி இந்த தோல்விக்கான காரணம் என்னங்கிறத ஆராய்வோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சரியான திசையில் பயணிக்கிறீர்கள்.
அதிமுக இன்னும் முடிஞ்சு போகல, அது அழிஞ்சு போகல. அதிமுக இன்னுமே வந்து நம்ம தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் பிரிந்து சென்றார்களோ அவர்கள் எல்லாம் சேர்க்கின்றோம், இல்ல யாரெல்லாம் நம்ம தள்ளி வச்சோமோ அவங்களாம் சேர்க்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா அதிமுக சரியான பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது மக்களே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா எடப்பாடி இல்ல ஜெகதீஸ்வரன் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்ட அறிக்கையில இப்ப நீங்க சுட்டிக்காட்டின விவகாரத்தை தான் பேசியிருக்காரு. அதிமுக உண்மையிலேயே தோல்வி எல்லாம் அடையவில்லை. அதிமுக தனது வாக்கு வங்கியில 1,04,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாம் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸ்டாலின் தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லக்கூடியதோ, நாங்கள் இன்னும் தோல்வியடையவில்லை என எடப்பாடி பழனிசாமி சொல்லுவோம். ஒரு தலைவர்கள் அவர்களுக்கான ஒரு விஷயத்தை கடத்தணும் தேர்தலுக்கு பிறகு அப்படின்ற ஒரு முயற்சி அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரு வெளிப்படையாகவே. இல்லங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்க, நான் 10 தடவை ஏற்கனவே தோல்வி அடைச்சேன், அதனால எனக்கு தோல்வி பழகிடுச்சு, 11வது தோல்வி நான் சாதாரணமா எடுத்துக்கிறேங்கிறதா? நீங்க தானே சொன்னீங்க 2 கோடி உறுப்பினர்கள் என்னிடம் இருக்கிறார்கள், இந்த 2 கோடி வாக்குகள் வந்துருச்சா நீங்க தானே சிஎம். இன்னைக்கு வந்து தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கக்கூடிய தாவேக்கான வாக்குகள் என்ன 1,70,00,000? நீங்க 2 கோடி உறுப்பினர்கள் உண்மையிலே இருந்திருந்தாங்கன்னா நீங்க சிஎம், கன்ஃபார்மா நீங்க தான் சிஎம். யார் எதிர்கட்சிகளா தான் போட்டி ஏற்பட்டிருக்கும். இது யாருக்கான எதிர்கட்சி? யாருப்பா? திமுகவா இல்ல தாவேக்காவான்னு போயிருக்கும். அப்போ நீங்க அதுவே நடக்கல. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இன்னொன்னு நீங்க தோல்வி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதும் நாம் தோல்வியே அடையலன்னு சொல்லி சொன்னது எப்படி ஏத்துக்குவீங்க? நீங்க 2வது கட்சி, எதிர்கட்சி கூட இல்ல, 3வது கட்சியா நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீர்கள். சட்டமன்ற வரலாற்றில் இது நடந்திருக்கா? அதிமுக ஒன்னு ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்ல எதிர்கட்சியாக இருக்கும். 3வது கட்சியாக நீங்கள் தள்ளப்பட்டு மிக மோசமான நிலைமைக்கு போயிருக்கோம். இன்னும் நான் சொல்றேன், நீங்க மோசமான நிலைமைன்னு சொல்லும் பொழுது இது வந்து அரசியல் ரீதியாக நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கான வாக்காளர்கள் கிட்ட அந்த 1,04,00,000 பேர் இருக்காங்கல்ல, அந்த வாக்காளருக்கு உண்மையா கூட நம்ம இருக்கணுமா இல்ல இருக்க கூடாதா? அந்த வாக்காளர்கள் ஏன் நமக்கு இன்னும் வாக்களிக்கிறாங்க? ஏன் ரெட்டலை இன்னும் வாக்களிக்கிறாங்க? அப்ப அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் என்ன? நம்ம இன்னும் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்ன? இன்னும் அவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது இருப்பார்ங்கிறத கேள்வி. அந்த நம்பிக்கை உண்மையா இருந்திருந்தாருன்னா இந்த கட்சியை நான் மறுபடியும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அதற்கு உண்டான வேலைகளை பார்ப்பேன் அவர் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஓ நீ போறியா, நான் ஓகே உன்ன தூக்குறேன், நீ போறியா உன்ன தூக்குறேன், தொடர்ச்சியாக வந்து நீக்கிற சொல்லிட்டு அவர் பேர் நீக்கிடுவார். அவர் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி போயிட்டே இருந்தா இது என்ன ஜனநாயகம்? இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? சரி, ஓகே, இது என்ன முற்றுப்புள்ளி? பாருங்களேன், நீங்க ஒரு காலத்தில் தினகரன் அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம் சொல்லி பண்ணாரு. இன்னைக்கு இந்த கட்சியில இருந்து யாராவது பேசுறாங்கன்னா கூட தினகரன் அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு மாதிரியா அவர் தான் வந்து அரசாங்கத்தை எதிர்த்தும் இந்த அரசுல என்ன குறைகள் நடக்குதுங்கிறது எதிர்த்தும் அதிமுக வந்து என்ன பண்ணணுங்கிறது அவர் தான் பேசிட்டு இருக்காரு. தவிர எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார். எடப்பாடி பழனிசாமி கூட இருப்பவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. பொதுமக்களுக்கு என்ன சொல்லணுங்கிறதுல அவங்களுக்கு பெரிய கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் காலம் கடத்தியதே தவிர இன்னும் சொல்றேன்னா அதிமுக திமுக அப்படிங்கிற திருமாவளவன் அவர்கள் மாறி மாறி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி உண்மை வந்து பேச வேண்டிய தருணம் இருக்குன்னு நினைக்கிறேன். பூசி மறைப்பதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமா, அது மாதிரி முயற்சி நடந்தது. எனக்கு மறுபடியும் வரலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அவங்களே கூட சொல்றது கூட சரியா இருக்கும். அந்த புள்ளியில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் நாங்க சரியா நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஓகே ஜெகதீஸ்வரன். சரி, ஓகே திரு ஜெகதீஸ்வரன், இப்ப அதிமுகவினுடைய எதிர்காலம் இத்தகைய சூழல்ல ஒரு பெரும் கேள்விக்குறியாகிறது அப்படின்ற ஒரு இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு அதிமுக திமுக நேரடி போட்டி, தாவேகா என்னதான் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டின்னு சொன்னா கூட தமிழக மக்களை பொறுத்தவரையிலுமே அதிமுகவா திமுகவா அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு தான் தேர்தலை பயணித்தார்கள். இது ஊடகங்களாலும் பேசப்பட்டது. ஆனா தேர்தலுக்கு பிறகு அந்த நடைமுறை அப்படியே மாறிவிட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறதா இந்த இருவர் அணியாக பிரிந்திருப்பது அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கு. ரொம்ப சுருக்கமா நிறைவான கருத்து. இல்லங்க, அது ஒரு நீஜக் ரியாக்ஷன் தான் நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா உடனடியாக விஜய் ஆட்சி அமைக்க விடாம நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிறது கூட ஒரு நீண்ட நெடிய யோசனைகள் எடுக்கப்பட்ட முடிவாங்கிறதெல்லாம் கூட கிடையாது. ஒரு 2 வருஷம் விஜய் ஆட்சி அமைச்சிட்டாரு, நம்ம இனிமேல் ரொம்ப நல்ல சிறப்பா ஆட்சி கொடுக்குறாரு, அதனால நம்ம 2 பேர் சேர்ந்து ஆட்சியை கவுத்துட்டு அப்படிலாம் கூட இல்லை. நீஜக் ரியாக்ஷனா அது என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி அதிமுக தலைவர்கள் அதிமுக முக்கிய நிர்வாகிகளே அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இல்ல நம்ம இனிமேல் எதிர்காலமே இல்லையோ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வாக்காளர்கள் அந்த மாதிரியான நிலைமைக்கு இன்னும் போல நினைக்கின்றேன். நீங்க இது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நீங்க இது கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து நம்ம ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வருவதற்கான வேலைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்பதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒட்டுமொத்தமா கைவிட்டுட்டாங்க, இந்த பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, சிங்கிள் டிஜிட்ல வந்துருச்சு, எம்எல்ஏக்களே இல்ல, அப்படியே நிலைமை அவ்வளவு மோசமான நிலைமையில வாக்காளர்கள் கொடுக்கல. இன்னும் உங்களை ஒரு கண்ணியமான இடத்துல தான் வச்சிருக்காங்க. அதற்கு உண்டான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும்.
இன்னைக்கு சிவி சண்முகோட பேட்டியில ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெசிஷன் மேக்கிங் நிறைய கேள்வி எழுப்புறாரு நான் பார்க்கின்றேன். மிக முக்கியமாக நீங்க அவர் சொல்லும் பொழுது விஜய் கூட கூட்டணிக்கு போயிருக்கலாம், அந்த கூட்டணி வேணாம் சொல்லி சொன்னாரு, என்டிஏ கூட கூட்டணி வேணாம் சொல்லி சொன்னாரு, தான் எல்லாங்கிற ஒரு நிலையில இருந்தாரு. அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் செங்கோட்டையன் அவர்களும் சொல்லி சொன்னாரு, வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுல அவருக்கு ஒரு பெரிய எப்ப பார்த்தாலும் தான் முடிவெடுக்கணும் ஒரு அதிகாரத்தோட இருக்கிறார். அப்போ இது ஒரு ஜனநாயக பூர்வமான இயக்கம்னு வெளியில நீங்க சொல்றீங்க, அந்த ஜனநாயகம் இல்லைங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்போ நீங்க உடனடியாக மேபி நீங்க எடப்பாடி அவர்களை அன்சைட் பண்ணிட்டு கூட ஒரு குழுவாக கூட என்ன செய்யலாம், ஒரு தலைமை குழு அந்த மாதிரி கூட கொஞ்ச நாளைக்கு செயல்படாங்க. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அடுத்தது யாருங்கிற கேள்வியும் வரலாம். நீங்க உடனடியாக அந்த மாற்றங்களுக்கு எல்லாம் தயாரா வரல தெரியல. கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல வேற தலைவர்கள் இருக்கிறாங்க, சிறப்பான தலைவர்கள் இருக்காங்க. ஆனா உடனடியாக இதை பிக்ஸ் பண்ணணும். நீங்க இது வளர விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நீங்க சொல்ற இடத்தை நோக்கி போயிடும். எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு முக்கிய தொடக்கமா இருக்கு அப்படின்றீங்க. சாரி, திரும்ப கேளுங்க. இல்ல எந்த நடவடிக்கைனாலும் எடுக்கணும். அதிமுக வழி பெறணும்னா எந்த நடவடிக்கைனாலும் எடுங்க, ஆனா அது உடனே எடுங்க. அதான் நமக்கு கால நேரம்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க, சரிதானே? உண்மை அதுதான். ஆமா, நீங்க இருக்க என்ன கேட்டீங்கன்னா பிரிவுகள் அதிகமாகணும். இப்ப பாக்குறோம் சில ஊர்கள்ல இவ்வளவு நாள் போகாத அதிமுக நிர்வாகிகள் தாவேகளை போய் சேர காட்சிகளை பார்க்கின்றோம். அப்ப அவங்களுக்குள்ள ஏற்படாத ஒரு தொய்வு இன்னைக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குங்கிற பாருங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது. அப்ப அவங்க ஒரு கணக்குகளோட போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் தவறு இல்ல, அதுல போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்ப அதை அரெஸ்ட் பண்ணணும். நம்ம அதிமுக வலுவாகத்தான் இருக்குங்கிற மெசேஜ் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அந்த நடவடிக்கையை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓகே, சரி, ஓகே.